சித்தர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தில் ராகு கேது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அரச மரத்தடியில் பார்க்கலாம். ஒரு கல்லில் வந்துட்டு அரச மரத்தடியில் கல்லில் வந்து ராகு கேது சிலை, அதாவது நாகர் சிலை அப்படின்னு சொல்லி அடித்து வச்சுருப்பாங்க. எப்படி இருக்கும், அந்த ராகு கேது வந்து இப்படி சுருள் வடிவில் பின்னிட்டு இருக்கும். இன்றைக்கி டாக்டர்ஸுடைய கார் ஆகட்டும், டாக்டர்ஸுடைய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், அவர்களுடைய சிம்பிள் பாருங்கள், இந்த அதாவது சர்ப்பம் தான். அதே போல் ராகு என்றால் அப்பா வகை உறவுன்னு பேர், அப்பா வகை தாத்தா அல்லது அப்பா வகை ரத்த உறவுகள்னு பேர். கேதுன்னா அம்மா வகை ரத்த உறவுன்னு பேர். அப்போ ஒரு ஆளுக்கு ராகு அல்லது கேது இருக்குதுன்னா அவர்களுக்கு அப்பா கூட பிறந்த அத்தை பையனோ அத்தை பொண்ணையோ, அம்மா கூட பிறந்த மாமன் பையனையோ மாமன் பொண்ணையோ திருமணம் செய்யக்கூடாது. அதாவது ராகு கேது இருக்குன்னா அவங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் இல்லை, அசலில் திருமணம் செய்ய. அசலில் திருமணம் செய்கிற அவர்களுக்கு வந்து ராகு கேது இல்லைனாலே ஒன்றும் தொந்தரவு இல்லை, ஏன்னா அசல். அப்போ ராகு அப்படின்னா ரத்த உறவு அப்பா வகை ரத்தத்திலையோ, கேதுன்னா அம்மா வகை ரத்தத்திலையோ கட்டக்கூடாது. இதை தான் இன்றைக்கி வந்து சயின்ஸ் மருத்துவம் என்ன சொல்லிட்டு இருக்கு, சொந்தத்திலே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா என்னது குழந்தை ஆகிறதில்ல, அல்லது குறைபாடு உள்ள குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை தான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து சித்தர்கள் சொல்லிட்டாங்க.